இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் மற்றும் திரு ரத்த திருவிழா நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பீகார் மாநிலத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஒரு திருமண வீட்டிலே நடந்த ஒரு விஷயம். அதாவது பெண் வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிற்காக உணவை சமைத்திருக்கிறார்கள். பெண் வீட்டார் எதிர்பார்த்ததோ 100 பேரை. ஆனால் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்ததோ 200 பேர். இதனால் கோபமடைந்த அந்த பெண்ணினுடைய மணப்பெண்ணினுடைய அப்பா அந்த உணவிலே பேதி மாத்திரையை கலக்க, அதன் பின்னால் நடைபெற்ற சம்பவம் பல சுவாரஸ்யமானது. இதை ஒரு குறுந்தகவல் மூலமாக அறிந்து கொண்டேன். அதே போல உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அம்பானி யார் என்று. திரு அம்பானி அவருடைய இல்லத்துல ஏறக்குறைய 2500 வகை உணவானது அம்பானுடைய மகன் திருமணத்தில் பரிமாறப்பட்டது. அதில் உண்டவர்கள் எல்லோரும் உயர்தர வகுப்பினர். அதே போல ஒரு வகையான புள்ளியல் நமக்கு அருமையாக சொல்லுகிறது. ஏறக்குறைய 30 முதல் 40% உணவானது இப்பொழுது விரயமாக்கப்படுகிறது. ஆக இந்த உலகத்திலே கொடுக்க மறுப்பவர்கள், மனமுவந்து கொடுக்க மனமில்லாதவர்கள், அல்லது உயிர் குலத்திற்கு மட்டும் அழைப்பை கொடுப்பவர்கள், இல்லையென்றால் உணவை விரயமாக்குபவர்களுக்கு மத்தியில இயேசு இன்று அற்புதமாக எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்பதை சொல்லி தன்னையே தரணிக்கு உணவாக கொடுக்கிறார். இந்த அருமையான சித்தாந்தத்தை சிந்திக்கின்ற பொழுது மகாபாரதத்திலே சொல்ல ஒரு அருமையான ஒரு கதை. அதாவது ஒரு காட்டில் ஒரு 2 ஜோடி புறாக்கள் வாழுகிறது. அப்பொழுது ஆண் புறா என்ன செய்கிறது என்றால், உணவை தேடுவதற்காக அது கூட்டை விட்டு பறந்து செல்லுகிறது. பெண் புறா கூட்டில் இருக்கிறது. அப்பொழுது திடீரென மழை பெய்ய, அந்த பெண் புறாவோ கீழே விழுகிறது. குளிரில் வாடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த வழியோரம் பசியோடு வந்த அந்த வேடன் மிகவும் சந்தோஷப்பட்டு, அந்த பெண் புறாவை என்ன செய்கின்றான், அவன் கையில் எடுத்து உணவிற்காக அவன் தயாரிக்கச் செல்கிறான். ஆண் புறா உணவை அது அ பார்த்துவிட்டு, உணவை தேடிவிட்டு அது கூட்டிற்கு வருகிறது. அங்கு பார்த்தால் அந்த கூட்டிலே பெண் புறா இல்லை. பெண் புறாவோ வேடனுடைய கூட்டில் அது அடைந்திருக்கிறது. அந்த பெண் புறா எழுப்பிய ஓலத்தின் மூலமாக தெரிந்து கொண்டது ஆண் புறா. பெண் புறா சிக்கலில் இருக்கிறது. அப்பொழுது வேடனிடம் செல்லுகிறது. "உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேட்டு தருகிறேன். சரியா? என்னுடைய அந்த ஜோடியை விட்டுவிடு. என்னுடைய மனைவியை விட்டுவிடு. அந்த அவள் பாவம்" என்று அது கெஞ்சுகிறது. அப்ப அவன் சொல்றான், "எனக்கு குளிராக இருக்கிறது. எனக்கு நெருப்பு வேண்டும்" என சொன்னவுடன் அந்த ஆண் புறா அங்கும் இங்குமாக அலைகிறது. நெருப்பை உருவாக்குகிறது. அந்த மனிதனுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. அப்ப மீண்டுமாக சொல்லுகிறது, "பசியா இருக்கிறது. பசி ஆற்று" அப்படி சொல்லுகிறான். உடனடியாக அந்த ஆண் புறா அங்கமும் அலைகிறது. எங்கு பார்த்தாலும் உணவு கிடைக்கவில்லை. அது கொண்டு வந்த உணவு சொற்பமான உணவு. அதுவும் அவனுக்கு பற்றவில்லை. உடனடியாக தான் சேகரித்து வைத்த அந்த உணவையும் கொடுத்துவிட்டு, "இந்தா, இதற்கு மேல் என்னை நீ சமைத்து சாப்பிடு" என்று அது பற்ற வைத்த நெருப்பிலே விழுந்து சாம்பலாகி அவனுக்கு உணவாக தன்னையே தயாரித்துக் கொடுக்கிறது. இதை பார்த்த அந்த பெண் புறா கண் கலங்கி, "எனது கணவன் இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன்" என்று சொல்லி, அதுவும் அது சாம்பலிலே விழுந்து அது பஸ்பமாகி விடுகிறது. இதை பார்த்த வேடன் கண்ணீர் விடுகிறான். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவும் அப்படித்தான். இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்காக, இந்த உலகத்திலே ஆன்ம பசியோடு வாழுகின்ற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு திருப்திகரமாக இருப்பதற்காக கல்வாரியிலே தன்னையே அவர் கரைக்கின்றார். தன்னையே அவர் தாரை வார்க்கின்றார். அது மட்டுமா? ஏறக்குறைய மத்தேயு நற்செய்தியில் அருமையாக வாசிக்கின்றோம். உடல் பசியோடு இருந்த அந்த மக்களுக்கு அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு அவர் 5000 பேருக்கு அவர் அந்த அற்புதமான ஒரு அற்புதத்தை செய்து அவர் அந்த மக்கள் எல்லோருக்குமே கொடுக்கின்றார். அதன் பின்னால் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தியிலே அவர் என்ன சொல்லுகிறார்? ஆன்ம பசியோடு இருக்கின்றவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? "என் பின்னே வாருங்கள். நான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன். என்னையே உணவாக கொடுக்கிறேன்." ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த உணவை பற்றி நாம் இவ்வாறு பார்க்கிறோம். இந்த உணவு தானே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் உடைபடுகிறது. திருப்பலியிலே அ குருக்கள் இந்த உணவை உடைக்கின்ற பொழுது சற்று யோசித்து பாருங்கள். உண்மையிலேயே இந்த உணவிற்கு உயிர் உள்ளது என்று நாம் யோசித்திருக்கிறோமா?
இந்த உணவோடு நாம் என்றாவது உரையாடி இருக்கின்றோமா? இந்த உணவைப் போல நாம் நம்மையே உடைத்திருக்கின்றோமா? வந்து யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமான சகோதர, சகோதரிகளே. இன்று பல பேர் நாம இத செய்வதே கிடையாது. ஏனோ தானோ என்று நாம் நற்கருணை வாங்குகின்றோமே தவிர, நாம் வாங்குகிற நற்கருணைக்கு உயிர் இருக்கிறது. இதனோடு உரையாடலாம். இந்த உடைபடி நற்கருணையைப் போல நாமும் பிறருக்காக நம்மை உடைக்கலாம் என்ற ஒரு சிந்தனை நமக்குள் வந்தால், நிச்சயமாக எந்த பிரச்சனை இங்கும் வராது. ஆனால் இன்று வேடிக்கைக்காகவும், வாடிக்கைக்காகவும் இது நடைபெறுகின்ற சடங்காக மாறிவிட்டபடியினால் தான் நம்மில் ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, மன்னிக்கின்ற மனநிலை நம்மிடம் மறைந்து விடுகிறது. பெரியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்து விடுகிறோம்? துரோகத்தை செய்து விடுகிறோம். தன நமக்கென ஒரு வாழ்வை அமைத்து விடுகிறோம். அன்புக்குரிய இறை சமூகமே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சீன நகர் கத்ரீன் அம்மாளுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அற்புதமானது. 25 ஆண்டுகள் வெறும் நற்கருணை மட்டும் தான் உண்டு வாழ்ந்தார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் இதில் உயிர் இருக்கிறது. இதோடு உரையாடினார்கள். நல்ல முறையிலே அவர்கள் தனக்காக அவர்கள் உடைத்தார்கள். தனக்காக அல்ல, தரணிக்காக தன்னையே உடைத்தார்கள். அதே போல அன்னை தெரசாவுடைய வாழ்வு, நோயாளிகள், குஷ்டரோகிகள், கண் தெரியாதோர், உடல் ஊனமுற்றோர், அனாதைகள், விதவைகள் எல்லோருக்கும் எப்படி பணிவிடை செய்ய முடிந்தது? உயிருள்ள நற்கருணை ஆண்டவர். ஒருமுறை அவரை கேட்கிறார்கள், "எப்படி செய்றீங்க இதெல்லாம்?" அப்போ கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. இது நற்கருணை ஆண்டவர். ஏனென்றால் இவர் உயிரோடு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் உண்மையிலே நற்கருணை பக்தி மீது ஆழமாக இருந்தால், நிச்சயமாக நமது கரத்தில் எப்பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் அவர் உயிரோடு இருப்பார். ஆகவே அவருக்கு உயிர் கொடுப்பதும், அவரை உயிரற்றதா ஆக்குவதும் நமது கையில் தான் இருக்கிறது. நமது விசுவாசத்தில் தான் இருக்கிறது. ஆகவே இனிமேலாவது தயவு செய்து செத்த இயேசுவை நாம் கரத்தில் வாங்குவதை விட, உயிருள்ள இயேசுவை தான் கரத்தில் வாங்க வேண்டும். அது நம்முடைய விசுவாசத்தில் தான் அடங்கி இருக்கிறது. இயேசு உயிரோடு தான் உடைபடுகிறார். உயிரோடு தான் நமது கரத்தில் வருகிறார். கரத்தில் வருகின்ற இயேசு உண்மையிலேயே உயிரோடு இருக்க வேண்டுமா? அல்லது இறந்து போக வேண்டுமா? சற்று நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நற்கருணைக்கு உயிர் உண்டு. நற்கருணையோடு உரையாடலாம். நற்கருணையைப் போல நாமும் உடைபடலாம். சிந்திப்போம், செயல்படுவோம்.